தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது இந்த வருஷத்தில் உச்சஸ்தானத்துக்கு போக போகிறார். இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ராசியில் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். இந்த வருஷம் 2025 நிறைய பேர் அவங்களால சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதே சமயம் அவங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். வேலை பளு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகரித்து சங்கடப்படுறாங்க. பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் என்னமோ நெருப்பில் உக்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் அஃபிஷியலாக கெட்ட பேர் தான் ஏற்பட்டுருக்கு. இந்த வருஷம் எதிரிகளிடம் கூட நற்பெயர் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். நல்ல மதிப்பு உயரும். வேலை விஷயமா வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த 2026ங்கிறது அப்படியே புரட்டி போடக்கூடிய ஆண்டாக இருக்கும். பாசிட்டிவாக புரட்டி போடும், நெகட்டிவாக இல்லை. இத்தனை நாளாக உங்களுக்கு உங்கள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நினச்சி கவலைப்பட்டுருப்பீங்க. இப்போ அந்த விஷயத்தில் ஒரு ஷிஃப்ட் கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கு பெருசாக வியாதி இல்லை, இவங்க ரிலீவ் ஆகலாம், இவங்க ரிலீவ் ஆகிடுவாங்க, வியாதியிலேருந்து ரிலீவ் ஆகிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா உங்களுக்கு வேலையிலையும் பிரச்சனை, ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, வீட்டிலையும் பிரச்சனைனா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உங்கள் நிம்மதியை போக்கக்கூடிய வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் வயப்பட்டு மனஸ்தாபத்தின் காரணமாக பெற்றோர் அல்லது குடும்பத்தை பிரிந்திருக்கும் குழந்தைகள் குடும்பத்தோடு இணையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழில் ரீதியாக லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அக்செப்ட் இட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படும் பொழுது நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி ஆகும். டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். வருமானம் ஜாஸ்தி ஆகலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடு செய்து தொழில் செய்பவர்கள், வீட்டை வாங்கி கட்டி கொடுக்குறவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க, இந்த ரோடு கான்ட்ராக்ட், பிரிட்ஜு கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஏன் சித்தாள் மேஸ்திரியிலேருந்து எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. கவலைகள் விலகும். ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், சில பேர் பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிப்பாங்க, சில பேர் சுறாபானம் சோமபானம்னு சொல்லக்கூடிய டாஸ்மாக் ஐட்டத்தை குடிப்பாங்க. இதெல்லாம் இந்த வருஷம் உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. குடும்ப வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வாக்குச்சாதுரியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் வளர்ச்சி இருக்கும். அதனால் உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்துட்டு இருந்தீங்க. எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது சார், நான் ஏமாந்து தான், எனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே கிடையாது, எல்லோரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன். நீங்கள் புலம்ப மாட்டீங்க. ஆனால் மனசுக்குள்ளார ஒரு ஓரத்தில் ஒரு வருத்தம் இருக்கும். அவர்களுக்கு, இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போகிறார், உச்சமடைகிறார். அந்த இடத்துல சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணுறீங்க, அந்த இடத்துல நிலத்தை தோன்றீங்க, அங்கே ஏதாவது ஒரு புதையல் கிடைக்கலாம். இல்லை நிலத்தை நீங்கள் கம்மி விலைக்கு வாங்கி அதிக லாபத்தில் வச்சு விற்கலாம். இல்லை நீங்கள் இடத்த வாங்கி யாருக்காவது ஒருத்தருக்கு கைமாற்றி விடுவீங்க, அதில் உங்களுக்கு ஒரு டபுள் % வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு
வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சுப செலவுகளை ஏற்படுத்துவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும். நீங்கள் குழந்தைங்க ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் உடன்பிறப்புகள் உங்களுக்கு தம்பி தங்கை இருந்தாங்கன்னா அந்த தம்பி தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கோ அல்லது தம்பி தங்கைகளுடைய மேல் படிப்புக்கோ நீங்கள் முன்ன நின்று செயல்படுவீங்க. வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரம் எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, அறிவு சார்ந்த வியாபாரம், பேச்சு சார்ந்த வியாபாரம் எது பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரி ஜோசியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் சயின்டிஸ்ட் அறிவு சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய கௌரவம் உயருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2026 இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் அவங்க படிப்பில் சுட்டியாக இருந்தாலும் மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஆனால் அதே சமயம் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு புதையல் கிடைக்கும்னு சொன்னேன். அது புதையல் நிலத்தை தோண்டினா கிடைக்குமா? எந்த புதையலும் எனக்கு தெரிஞ்சு புதையல் தோண்டி கிடச்சி ரொம்ப ரேர். கோடியில் ஒருத்தனுக்கு கிடைச்சா, அதனால் நீங்கள் கோடியில் ஒருத்தரான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஆண்டு இது, வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டு. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குழந்தைகள் வளர்ச்சியில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், முதலீடுகள் செய்வதில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பப்ளிக் ரிலேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களை செலக்ட் பண்ணும், இவரை அனௌன்ஸ்மெண்ட்டுக்கெல்லாம் போடுங்க அப்படின்னு. அதாவது உங்களுடைய தகுதியை உணர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த 2026 தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் விமோசனம் கிடைக்கும்னு சொன்னேன். ஏன்னா உடம்பு ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாயார் சம்பந்தமான கவலைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான தொடர்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த தப்புலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்திலேயோ இல்லை உங்கள் மனசுக்குள்ளேயோ இருந்த கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். இந்த 2026 உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் 80-85% இருக்கும். ஆனால் குரு பயிற்சிக்கு அப்புறம் அது 90% மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால 2026 உங்களுக்கு பரிகாரம்னு எதுவும் சொல்லலை. அந்த பரிகாரத்தை எப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னா, மாதாந்திர ராசி பலன்கள் நம்ம போட்டுட்டு வரோம், அப்லோட் பண்ணுறோம். அதில் அந்த பரிகாரத்தை சொல்லிட்டு வரக்கூடிய வகையில் இருக்குது மாதாந்திர பரிகாரங்கள். அதை செய்து பயனடையுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இந்த 2026 ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும், கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும். அதற்கான அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.